வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சீரகம், 3 வரமிளகா, கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த முருங்கைக்கீரை ரசம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பிறகு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை, 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். மூடி போடாதீங்க. மூடி போட்டிங்கன்னா அது நல்லா பொங்கி பொங்கி வரும். இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை நிறைய நேரம் கொதிச்சா கசப்புத்தன்மை வந்துடும். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோட போட்டு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.